ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெடி சேனல். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஜம்பிங் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம் நம்ம காருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்ன தான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார் வந்து ஃபார்ச்சுனர், சரிங்களா? நம்ம என்னோட சேனல் கலரான ப்ளூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம அந்த நியூ சிட்டி கொடுத்தாங்களே, முடிஞ்சால் அந்த நியூ சிட்டியோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதை கலெக்ட் பண்ணி போய் போட்டு டிக்கெட் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து இப்படி தான் இருந்துச்சு, இந்த வால்னா வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நான் வந்து முன்னாடி ஒரு வால் வச்சுருந்தாங்க, இந்த வாலை தூக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துலையும் முன்னாடி ஒரு வால் வச்சுருந்தாங்க, அதையும் நான் தூக்கிட்டேன். ஸோ ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் கீழே போய் காட்டுறேன். இல்லை, இதான அந்த ஏரியா? ஆமாம் கைஸ், இதான் கைஸ் அந்த ஏரியா. ஓகே கைஸ், அதான் இப்போ நான் சாரி, மேலேயும் நான் வந்து முன்னாடி ஒரு வாழை தூக்கிட்டேன். இங்கேயுமே நான் வந்து இங்கேயும் நான் ஒரு வாழை தூக்கிட்டேன், முன்னாடி ஒரு வால். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட், அந்த ஜம்பிங் டெஸ்ட்னால் வந்து வீட்டு மேலேருந்து காரை குதிக்க விட போகிறோம். ஸோ இந்த கார் வந்து ஸ்விம்மிங் பூலில் லேண்ட் ஆகி ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில் வருது, அது ஜம்ப் பண்ணி வெளில போகிறது இல்லை. எந்த கார் வந்து வருது மேலே, கஷ்டப்பட்டு ஏறி வருது, அதுதான் சேலஞ்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய இந்தியன் பைக் டிரைவிங் 3D சேலஞ்ச் வந்து பண்ணணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 2 likes டார்கெட் வச்சுருக்கேன். 2K லைக்ஸ் இல்லை, 2 likes டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணலனாலும் நான் அந்த வீடியோ கண்டிப்பாக வேறு வீடியோ சேலஞ்ச் வீடியோ போட தான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார் வந்து ஃபார்ச்சுனர் தான் எப்போவுமே. ஃபார்ச்சுனரில் ப்ளூ கலர். ஸோ எனக்கு என்னோடய ஃபோன் ரெக்கார்டுலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் நம்மளோட ஃபோன் ரெக்கார்டரே வந்து பண்ணிட்டேன். இனி நம்ம ஃபோன் ரெக்கார்டை வச்சு தான் கேமிங் வீடியோஸ்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து புதிக்கலாம் வந்து கன்ஃபார்ம் நான் 100% கேரண்டி கொடுக்குறேன், ஃபார்ச்சுனர் இந்த சேலஞ்சை கண்டிப்பாக வின் பண்ணிடும். ஓகே ஓகே, ஒன்றும் வழி கார் டெஸ்ட் தான். ஸோ கைஸ், நம்ம கார் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே கூட போகாமல் வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி கார்னால் ஆல்ரெடி நம்ம வந்து ஜெயிச்சதாக வந்து வச்சுப்போம். எனக்கு ஒரு ஆசை, அதனால் இந்த கார் மட்டும் நான் வந்து இறக்குவேன், இல்லை இறக்கி ஏற்ற போகிறேன். கண்டிப்பாக இந்த கார் பண்ணுவேன். இங்கே நடக்கிற எல்லா விஷயமே கேமுக்கு மட்டுமே, கற்பனையே, நாட் ரியல் கார் தான் இப்போ நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நல்லா கடைசி எனக்கு சொல்லி முடிஞ்சு இந்த இதோட கதை. நம்ம நெக்ஸ்ட் காருக்கு ஓகே. ஸோ இந்த காரை வந்து ஆக்சுவலி இருந்து ஜெயிச்சுட்டு, சரிங்களா, நான் வேணுக்கும் தான் இது பண்ணேன் இல்லை. ஸோ அதனால் இந்த கார் வந்து ஜெயிச்சுட்டு ஃபார்ச்சுனர் ரியல் பீஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த வண்டி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஃபார்ச்சுனர் வந்து ஜெயிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் காருக்கு ஓகே. ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் பயங்கரமாக நாய்ஸ் கேட்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கார் பார்க்க போகிறது போர்ஷ். ஸோ போர்ஷ் நல்லா வச்சுட்டு இந்த காரில் ஜெயிச்சுட்டோம். தண்ணியில் வந்துச்சு, ஏன் ஏற மாட்டேங்குது? எனக்கு பைக்ஸ் தான் வந்து. ஸோ போர்ஸ் கார் வந்து தோல்விடு. ஸோ நான் வந்து ஈஸியாக இருக்க வந்து நான் ஒரு வழி பண்ணுறேன், இருங்க. சடனாக வந்து ரேம்ப் வச்சுருவோம் இங்கே, அந்த ரேம்ப் மூலியமாக ஏறுற கார் வந்து நின்று
ரேம்ப் வச்சுருவோம். என்னாச்சு மோட் ஆன் போடணுமோ இருங்க. மனுஷனா ஏறுறான்ப்பா. மோட் ஆன்னு போடுவோம். ஸோ ஓகே காய்ஸ், மோட் ஆன் போட்டாச்சு. ஸோ இந்த இதுக்கு ஈஸியாக இருக்க ரேம்ப் வச்சுருக்கோம். நடுவில் வச்சுருக்கோம். நடுவில் இப்படி வச்சுக்கலாம். உள்ளே இருக்கணும். நல்லா ரேம்பு உள்ளே இருக்கலாம். உள்ளே நல்லா இருக்கலாம். இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. இன்னும் கூட இறக்கலாம் போலையே. இனிமேல் நல்லா ஏற்றி விட்டுருவோம். இறக்கி விட்டுட்டு லைட்டாக தான் தூக்குறதுக்கு. இதை இப்போ ஈஸியாக இருக்கிறது இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல தான் வைப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம போர்ஸ் கார் அங்கே இருக்குல்ல, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். லைட்டை ஏற்றி பார்ப்போம். எனக்கு வந்து ஏறிடும் ஈஸியாகவே. பட் ஏற மாட்டேங்குது. இல்லை, இந்த ரேம்பில் ஏன் ஏற மாட்டேங்குது? இதுக்காக நான் ரேம்பில் ஏறினா இது நம்ம வண்டியே இல்லை. அது கேமில் சொல்கிறேன். எந்த வண்டியும் ஜெயிச்சு விட்டது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வண்டிக்கு போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்மளால் இன்றைக்கி வந்து 2 கார் தான் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு வந்து வேறு கார் பண்ணலாம், இல்லை வேறு பைக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஆனால் கார் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் நிறைய பேசியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இது பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் போடு. பை ஃப்ரெண்ட்ஸ், பை அண்ட் பை ஃப்ரம் அஸ்வத் தேடி. நான் உங்கள் அஸ்வத். See you on the next video. அது வரைக்கும் காத்திருங்க. ஸோ பை கைஸ், பை. இந்த பிடிச்சினா லைக் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் போடு. பை ஃப்ரெண்ட்ஸ், பை. ஸோ ஓகே கைஸ், பை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.